முருகா முருகா குடப்பிடி குமரையா குறைகளை தீரையா குடப்பிடி குமரையா குறைகளை தீரையா பலமும் தேன் வளரும் அருளும் தேன் நிறையும் பலமும் தேன் வளரும் அருளும் தேன் நிறையும் சண்முகநாத சன்னதி கண் கண்டே நிம்மதி சண்முகநாத சன்னதி கண் கண்டே நிம்மதி குடப்பிடி குமரையா குறைகளை தீரையா சபையாக காவோடிகள் சந்தோஷம் கொண்டாட்டம் அவள மணி பூந்தோட்டம் பச்சை மயில் உயிலாட்டம் சபையாக காவோடிகள் சந்தோஷம் கொண்டாட்டம் கமலையும் குமலையும் சூட வந்தோமே வந்தோமே கமலையும் குமலையும் சூட வந்தோமே பால முதல் சேன முதல் படிக்க வந்தோமே குற்றப்படி குமரையா குறைகளை தீரையா நிம்மதி தரும் வேளவன் சுத்தி வந்து மலர் இருந்த கந்தனே முருகா நெற்றி கண்ணில் பிறந்தவன் நிம்மதி தரும் வேளவன் சுத்தி வந்து மலர் இருந்த கந்தனே அவனே சுத்தி வந்த புகழ் சேரும் வாழ்விலே அவனே சுத்தி வந்த புகழ் சேரும் வாழ்விலே பால் கபடி வண்ணீர் கபடி புஷ்ப கபடி மேல் கபடி வண்ணீர் கபடி மஞ்சள் கபடி பால் கபடி வண்ணீர் கபடி புஷ்ப கபடி மேல் கபடி வண்ணீர் கபடி மஞ்சள் கபடி அவனருளாய் எடுத்து வரும் மஜினி கபடி குடப்பிடி குமரையா குறைகளை தீரையா குடப்பிடி குமரையா குறைகளை தீரையா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரமாக காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரமாக காத்திருந்து பாரு ராஜா அங்கே அங்கே வாழ்ந்தாலும் போடும் ராஜா அங்கே அங்கே வாழ்ந்தாலும் போடும் ராஜா ஆத்து வெள்ளம் போலேந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரமாக காத்திருந்து பாரு ராஜா அச்சப்பாடு கோலத்து எல்லதற்கு அதிமையின் மூட்டம் மேலத்தமேதற்கு தினம் அச்சப்பாடு கோலத்து எல்லதற்கு கொடுமைய கண்டு கண்டு பயமேதற்கு கொடுமைய கண்டு கண்டு பயமேதற்கு நீ கொண்டு வந்தது நடா இசை முழுது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரமாறு காத்திருந்து பாடு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அது அருகையில் ஓல குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அது அருகையில் ஓல குடிசை கட்டி ஒன்னான உலகென்று பெயருமிட்டார் ஒன்னான உலகென்று பெயருமிட்டார் பூமி சிரிக்கும் இந்த சாமி சிரிக்கும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரமாறு காத்திருந்து பாடு ராஜா உண்டு உண்டு என்று நம்பிக்காலையது இங்கே உன்னை விட்ட பூமியது கவலையது உண்டு உண்டு என்று நம்பிக்காலையது இங்கே உன்னை விட்ட பூமியது கவலையது ரெண்டில் ஒன்றை காப்பதற்கு தோலை கொடு ரெண்டில் ஒன்றை காப்பதற்கு தோலை கொடு வெற்றி ஒன்று தேடி வரும் மாலை கொடுத்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேரமாறு காத்திருந்து பாரு ராஜா குயில் என்ன குயிலு நீதான் குயிலு குயில் என்ன குயிலு நீதான் குயிலு குயில் என்ன குயிலு நீதான் குயிலு என்று கூவாதோ பாடாதோ காமத்து குயிலு பாட்டுல தான் இருக்கு என்னோட உசுறு கூவாது பாடாதோ காமத்து குயிலு பாட்டுல தான் இருக்கு என்னோட உசுறு குயில் என்ன குயிலு நீதான் குயிலு பல கவி பல ராகம் யார் எழுதியது இந்த பாடும் குயில் ராகம் தன்னை யார் தீர்ப்பது பல கவி பல ராகம் யார் எழுதியது இந்த பாடும் குயில் ராகம் தன்னை யார் தீர்ப்பது
நித்தம் நித்தம் நீ சிரிச்சா நெஞ்சில் ஒரு மிதப்பு மனசுல இருப்பது நான் தான் புள்ள நீ நினைச்சது எல்லாமே நடந்துடும் இல்ல மனசுல இருப்பது நான் தான் புள்ள நீ நினைச்சது எல்லாமே நடந்துடும் இல்ல குயில் என்ன குயில் நீதான் குயில் பள்ளிக்கூடம் போகும்போது துணையாய் வருவேன் அந்த மயிலிறக புத்தகத்தில் நடுவே கிடப்பேன் பள்ளிக்கூடம் போகும்போது துணையாய் வருவேன் அந்த மயிலிறக புத்தகத்தில் நடுவே கிடப்பேன் மழையாய் வரும்பொழுது குடையாய் இருப்பேன் அந்த கூண்டலையும் அள்ளி முடியும் முத்தாக இருப்பேன் என் மனசுல இருப்பது நீதான் மாமா உசுரையும் சுமப்பது நான் தான் மாமா என் மனசுல இருப்பது நீதான் மாமா உசுரையும் சுமப்பது நான் தான் மாமா குயில் என்ன குயில் நீதான் குயில் ஆத்துக்கு அந்த புறா நாளைக்குத்தான் தண்ணி வச்சேன் ஆனைக்குத்தான் தண்ணி வச்சேன் அந்த யானையோட கண்ணியில என் அத்த மக மாட்டிக்கிட்டா என் அத்த மக மாட்டிக்கிட்டா எக்கோ ஆத்துக்கு அந்த புறான ஆனைக்குத்தான் தண்ணி வச்சேன் ஆத்துக்கு அந்த புறான ஆனைக்குத்தான் தண்ணி வச்சேன் ஆனவாட கண்ணியிலே ஆனவாட கண்ணியிலே அத்தமாக மாட்டிக்கிட்டா அத்தமாக மாட்டிக்கிட்டா பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டு மேல பொட்டு வச்சு எக்கோ வரல அந்த பொட்டலில போற புள்ள அந்த பொட்டலில பேஞ்ச மலை ஓ பொட்டுருக தேயலையா ஓ பொட்டுருக தேயலையா பொட்டு மேல பொட்டு வச்சு அந்த பொட்டலில போற புள்ள பொட்டு மேல பொட்டு வச்சு அந்த பொட்டலில போற புள்ள பொட்டலில பெஞ்ச மலை பொட்டலில பெஞ்ச மலை பொட்டுருக தேயலையா ஓ பொட்டுருக தேயலையா பாக்கு துவக்குமடி பாக்கு துவக்குமடி நம்ம பழைய உறவு மந்து மாடி போட்டாலும் சிவக்கவில்லை பொன்மையிலே உண்மையத்தான் பொன்மையிலே உண்மையத்தான் பாக்கு துவக்குமடி நம்ம பழைய உறவு மந்து மாடி பாக்கு துவக்குமடி நம்ம பழைய உறவு மந்து மாடி போட்டாலும் சிறக்கவில்லை பொன்மையிலே உண்மையத்தான் அடிய பொன்மையிலே உண்மையத்தான் கருத்த புள்ள வாச கருத்த புள்ள வாச அந்த கழுத்தளவு தண்ணியில சிவத்த புள்ள உன் பேராச நான் செத்தாலும் மறப்பதில்லை நான் செத்தாலும் மறப்பதில்லை கருத்த புள்ள வாச அந்த கழுத்தளவு தண்ணியில கருத்த புள்ள வாச அந்த கழுத்தளவு தண்ணியில சிவத்த புள்ள பேராச செத்தாலும் மறப்பதில்லை அடிய செத்தாலும் மறப்பதில்லை ஓட்டே
குமரன் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் நண்பர்களுக்கு முதல் நன்றி. காரணம் என்னன்னா, ஒரு ஒளி அமைப்பு நல்லா இருந்தால் தான் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கும். உண்மையிலுமே வந்து பேரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நன்றிண்ணே, நன்றிண்ணே, உங்களுக்கு தான் முதல் நன்றி. சரி, நம்ம போயிட்டு இருக்கலாமே. ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பப்புனுக்கார வெளியில வந்தாச்சு. அந்த வக்கால இன்னைக்கு வரணும் பேசிக்கிறேன். யாரு அந்த பப்புனுக்கார? நான் தாங்க பப்புனு. நீதான் பப்புனா? ஏன் உன்னைய பார்த்தா அப்படி தெரியல. என்ன தெரியல? உன் முகரைய பார்த்தா பப்புனு மாதிரி தெரியலடா. ஒரு விஷயம் தெரியுமா? ஏப்பா? என் முகரைய பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். பார்த்த உடனே பிடிக்கல, அப்புறம் பார்க்க எப்படி பிடிக்கும்? விடியால சொல்லுவாங்க பாருங்க. சரி சரி சரி. ஆமா, என்னமோ ஊரு கேட்டுறாங்க. பவுடர் போட்டு வந்தா பாக்குற மாதிரி இருக்கேன். அப்படி காரி முகரையில துப்புடா நல்லா இருக்கட்டும். ஆமா, நாடகம் பார்க்க கூட்டம் இருக்குதா இல்லையா? கூட்டமா? கூட்டம் இன்னைக்கு தானே கடல் போல இருக்குது. கடல் மாதிரினா தண்ணியா கிடக்கு. ஆமையா, 4 போட்டு வாங்கி ஓட்டு. எங்க ஏன் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையா? எப்படிப்பா தெரியும்? ஏன் தெரியும்? கண்ணு ஆபரேஷன் பண்ணாங்களா வந்திருக்கிறிய? யாரு? நீதான் ஆபரேஷன் பண்ண. அதான் கருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டுருக்கிற. எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன்னு போட்டு வந்து. அதான் எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரா? பர்றா எப்பா பர்றா. என்னங்க 3 மணிக்கு அங்க மாட்டுக்கு வந்து ஊசி போட்டு விட்டு போறாரு? அழகா இதெல்லாம் எங்க ஊர் மாட்டு டாக்டர் எம்ஜி ராஜா. அதான பக்குன்னு ஆகி போச்சு. எனக்கு கூட்டம் இருக்குது தெரியல. கண்ணங்கரையர்னால தெரியுது. அது எப்படின்னா அவுத்து விட்டு பாரு. அவுத்து விட்டு பார்த்ததா 50,000. சரி, கழட்டி விட்டு தான் பார்த்து தோலை. 1 லட்சம் ரூபாய் கடை வரும். அண்ணே குமரேஷ் அண்ணே, அந்த மங்கள கண்ணாடிய கழுட்டும். கூட்டம் இருக்கு. சரி பாப்போம். பாத்ரூம் கொல்ல கூட்டமையோ? கொல்ல கூட்டத்தை எங்க இருந்து கூட்டி வந்த? அந்த கொல்ல கூட்டம் இல்லங்க, மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம். சரி சரி. இப்படி கூட்டம் இருந்துச்சுன்னா எனக்கெல்லாம் விடிய வரல கிருன்னு இருக்கும். என்னது என்னது? மனசு நல்லா இருந்தாதான் தொழில் பண்ண முடியும். தொழில்னா தோழலாம். சரி சரி. யாரும் தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது. போனா யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னா போற வழியில மொன்ன பாம்பு செத்து கிடக்கும். எடுத்து வித்துருவாங்க பாத்துக்க. செத்த பாம்பேமா? செத்த பாம்பா இருந்தாலும் இப்ப வேலை. நீங்களும் மொன்ன பாம்பு வியாபாரி? ஆமா ஆமா. இந்த கண்ணாடி போடும் தானே கூட்டம் தெரியல. சரி, நீங்க போடுங்க. போடவா? கொடுங்க பாப்பா. அன்னை குமரேஷ் அண்ணே, கண்ணாடியே போட்டது இல்லனே. ஆமா ஆமா. போடுங்க. எப்படி இருக்கீங்க? போடுற எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். சரியா சொல்லுவேன். அண்ணே சொல்றேன். எங்க வரேன்? செத்து போன சித்தப்பா மாதிரியா இருக்கிறீங்க. ஜட்டி போடலையா? அப்படியே தெரியுதா? கண்ணாடி முதல்ல கட்டுங்க. அந்த கண்ணாடியாவா போட்டு வந்து? இந்த கண்ணாடியா போட்டு வெளியே வந்து எனக்கு இருட்டா தெரியுது. உனக்கு கண்ணு தெரிஞ்சால தெரியும். அத சொல்லு. அடுத்த மாசம் போய் ஆபரேஷன் பண்ணிடுவோம். சரி இருக்கட்டும். நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆமா, யூடியூப் வேற ஓடுதா? பவளக்கொடி யூடியூப் சேனலா? சரி இருக்கட்டும். நம்ம போயிட்டு இருக்கலாமே. தலை பாப்போமே. பவளக்கொடியா? பவளக்கொடி பிள்ளை ஆனாகி பெண்ணான பழனி எப்பனுக்கு வணக்கம். பழனி எப்பனுக்கு வணக்கம். அப்படி பாவாடே பருவ பெண்களுக்கு வணக்கம். பொண்டாட்டி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, பொய்பன பொண்டாட்டி, அடுத்தது பொண்டாட்டி, கல்ல பொண்டாட்டி, உங்க பொண்டாட்டி 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 ஒல்லிகே பாட்டி வாங்க. ஆம்பளைக்காட்ட கோவம் வருது உங்களுக்கு? என்னங்க பெண்ணா சொல்லிட்டு கோவப்படுறீங்க? திரு மக்கள் உட்கார்ந்துருக்கு. என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்ன சொன்னேனே? பொண்டாட்டிக்கு ஒழுகுது அப்பாட்டிக்கு வடியுதா? பொண்டாட்டிக்கு ஒழுகுது ஒப்பாட்டிக்கு வடியுதா? அப்படித்தாடா நீ பண்ணப்ப? அப்படி இல்லங்க, பொண்டாட்டி ஒளிகே ஒப்பாட்டி வாழ்க. மனசனடான்னு கேக்குற முதல். அப்புறம் என்ன பொலிகாலையா? பார்த்தா எப்படி தெரியுது? பண்ணனியா இல்லையா? அதத்தான் எதை? அதத்தான் அதத்தானா? தோழர்ல இல்ல அதுல தப்பா நினைச்சிருவாங்க மக்கள் நம்மளை பத்தி. கல்யாணம் பண்ணனியா இல்லையான்னு கேட்டேன். அதான் பொண்டாட்டியோட அருமை தெரியல. தீர்த்த பயில உனக்கு பொண்டாட்டியோட அருமை என்ன சொல்லுங்க. கல்யாணம் ஆயிருந்தா நீ வீட்டுல போய் போட்டாலும் போராட்டியேன் சம்பாரிச்சுப்பா. சரி உள்ள வச்சாலும் வைக்காட்டியேன் என்னத்த காசு பணத்தை சேர்த்துட்டேன். சரி இப்ப நல்லாரு 500க்கு மேற்காலம் போகும்போது தண்ணி வண்டியோ இல்ல ஒரு பஸ்லயோ லாரிலயோ அடிபட்டு செத்து போயிருன்னு வச்சுக்க.
என்னங்க இப்ப நல்லா சொல்லிட்டு காலையில சாவ ஒரு சொல்றீங்க பேச்சுக்குதாப்பா. சக்கரைன்னு எழுதி நக்கனா இனிக்கவா போகுது ஆமா சரி செத்து வரேன்னு வச்சுக்க பொண்டாட்டி தான் காலை பிடிச்சிட்டு அழுவேன். பப்பாட்டி அடுத்த ஆளை மாத்திட்டு போயிட்டே இருக்கேன். யார் சொன்னது? அதனால பொண்டாட்டி ஒழிகன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு பொள்ளாச்சில போவேன். பொள்ளாச்சியில் கோவம் தான் எனக்கு உடுமலைப்பேட்டையில் கோவம் வரும். நீங்க சொல்றதுதாங்க தவறு. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என்னைக்கு ஒரு பொம்பளை கடத்துல நம்ம கிழக்க திரும்பி தாலியை கட்டுறோமோ சரி அன்னையில இருந்து என்னைக்குங்க ஆசை 20 நாள் மோகம் 30 நாள் சரி அந்த காலத்துல இப்ப ஆசை 6 நாள் மோகம் 3 நாள் இனிமே வர்ற காலத்துக்கு எப்படிப்பா? ஆசை 6 மணி நேரம் மோகம் 3 மணி நேரம் அவ்வளவுதான் குளுக்கோஸ் எல்லாம் குளுக்கோஸ். ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருது சரி பொண்டாட்டிய முத எங்க கூட்டி போவீங்க? ஒரு கோயில் குளத்துக்கோ. எதுக்கு குளத்துல கொண்டு போய் தள்ளி விட்டு வரது? குளத்துல தள்ளவா? புதுசா கல்யாணம் பண்ணி குளத்துல தள்ளதான் கூட்டி போவீங்களா? அப்புறம் குளத்துல கொண்டு போய் தள்ளி விட்டா ஒரு முடிஞ்சிச்சு இல்ல? அசல்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் குளத்துக்கு சொன்னீங்க. தப்பா நினைக்காத. நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறோம்னா குளம் இருக்கும். ஆமா அதுல குளிச்சுட்டு தான் நம்ம சாமியை கும்பிட போவோம். சரி ஒருவேளை கூட்டிட்டு போறீங்க சரி அப்படி போகும்போது நம்ம பொண்டாட்டி என்ன பண்ண நகை கடையை பார்ப்போம். நகை கடையில இந்த மாதிரி தோலை கொண்டு தொங்க அதை தூக்கி தொங்க விடுறாங்க. தொங்கிட்டுவான் பொண்டாட்டி காதுல. எதை இப்ப சொன்னீல்ல அது காது அந்த போயிருமுங்க. அப்புறம் நீ தான் சொல்ற அதுக்கு பேர் என்ன? அதுக்கு லோலாயிடா கொக்கா வேலாயி. அது ஒரு அப்பாட்டி பேரு. சரி வெளியே சொல்லாதீங்க. பார்த்தோன்னே கடனை வாங்கி சரி நம்ம வாங்கி கொடுப்போம். அதுல இருந்து அறுக்க ஆரம்பிக்கிற பொண்டாட்டி செத்தனைக்கு தான் அறுவணிக்க. எப்படி நான் சொல்றேன்? நம்ம சாப்பிட்டு நம்ம ஹோட்டல்ல ஆமா அழகனுக்கு போன் வந்துருச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கமாக வந்துருந்தீங்க. போன் வந்தோடனே அலோ அப்படிங்க சரி எங்க நாடகத்துக்கு போயிட்டீங்களா? வீட்டுக்காரம்மா ஓஹோ வந்து சாப்பிட்டு இருக்கிறபடி சரி மாமா நாடகம் நடக்குதா? நடக்குது. ஏன் சந்தேகமா கேக்குற? சரி இல்ல மாமா நாடகம் நடந்துச்சுன்னா காலையில சம்பளத்தை முழுசா வாங்கிட்டு வாங்க. காலையில எல்எட்டிக்காரங்க லோன்காரங்க வருவாங்க. ஐயே இப்படி போட்டு அறுக்கிறதே பொண்டாட்டி. அப்புறம் பொண்டாட்டி நம்பர் 37 ஆமா இது 47 47 போல 37 போட்டுச்சு உனக்கு. எனக்கா போட்டுச்சு? ஆமா நாதேரி முண்டை மாத்தி போட்டுறாங்க. ஐயோ காலையில ஒண்ணு போடுச்சா தெரியுமா உனக்கு? சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி பொண்டாட்டி வந்து கட்டினா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அப்புறம் நான் வப்பாட்டி வச்சு 6 வீடு கட்டியிருக்கேன். ஏப்பா பப்பாட்டி வச்சு 6 வீடு வித்துன்னு சொல்ற பித்த பையில ஏத்துக்கிறேன். கொரோனாவுல வித்தேன். கொரோனாவுக்கு இல்ல கொரோனா வந்த நேரத்துல வித்தேன். சரி இப்ப வாங்கி இருக்கிறேன். ஏண்டா ஒரு வப்பாட்டி பிடிச்சு 6 வீடு கட்டி இருக்கிறேன். 6 வப்பாட்டிங்க. 6 வப்பாட்டியா? அப்புறம் 6 வப்பாட்டி 6 வீடு கட்டி கொடுத்துருக்கிறியா இல்ல நீ கட்டிக்கிட்டியா? நான் கட்டி இருக்கிறேன். நீ கட்டிட்டு 6 வப்பாட்டி வச்சு. ஆமா நீ தான் புதுசா வப்பாட்டி வச்ச மாதிரி பேசக்கூடாது. யாரு வீட்டுக்காரரை பத்தி கேட்காத. ஏன் வப்பாட்டி இருக்கட்டும். நீங்க வப்பாட்டி வச்சிருக்கிறீங்களா? ஏய் கொத்தனார் இல்லையா? ஒரு ஆள் வந்து இன்ஜினியர், ஒரு ஆள் வந்து அதே யூடியூப் பேர ஒருத்தர் பேச்சாமறா வீத்த பல என் வாயை தூண்டாத. அப்புறம் என் பொண்டாட்டி யூடியூப்ல பார்த்தா உங்க அப்பாட்டி வேற வச்சிருக்கிறேன் கேட்டுமா போறோம். தம்பி நீ மட்டும் அப்பாட்டி வச்சிருல உனக்கு என்ன திறமை இருக்குது? 6 வச்சிருக்கிறேன். நாங்க தான் சுமாரா இருக்கிறோம். ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறேன். அப்பாட்டியா? ஆமா ஆமா நீ 6 வீடு கட்டி இருக்க. ஆனா நாங்க பேச மாட்டதோட நிக்குது எங்க வீடு. என்ன காரணம்னா வப்பாட்டி பிடிச்ச காரணத்தினாலதான் நாங்க சொல்றோம். வப்பாட்டி என்ன வேலை செய்யுது? எங்க வப்பாட்டியா? எங்க எல்லாத்து வப்பாட்டியும் 100 நாள் வேலைக்கு தான் போவாங்க. எல்லாம் மாசத்துல கட்டடம் மேல வரும். 100 நாள் வேலைக்கு போனா அப்புறம் என் வப்பாட்டி 6 வப்பாட்டியுமே டீச்சர். டீச்சர் இல்ல டீச்சர். கரூர் ஏமூர்ல போய் சொல்லுவாங்க வப்பாட்டி வச்சா எப்படிங்கிறீங்க? எப்படி டீச்சரா இருக்கிறாங்களா? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். சரி 50,000 நம்மளுக்கு 50,000 அவங்களுக்கு. ஏன்டா மாசம் வருமானம் 3 லட்சம் ரூபாய் உனக்கு. 3 லட்சம் ரூபாய் நீ ஆனா சமாளிக்கிற. அப்புறம் ஸ்ப்ரே எதுக்கு இருக்கு? புரிஞ்சுக்குங்க. பொண்டாட்டி நல்லா இருக்கணும் வப்பாட்டி நல்லா இருக்கணும். 2 வண்டி வச்சு ஓட்டுவான். எந்த வண்டியில ஆயில் லீக்கேஜ் புகைய குப்புன்னு தள்ளுதோ அத ஓரம் கட்டி நல்ல வண்டியை ஓட்டுவான். ஒரு சந்தேகம் என்ன? நம்மளுக்கு 2 வண்டி இருக்கு. சரி ரெண்டுமே அட்டன் டயத்துல புகத்தல் இருந்துச்சு. கஷ்டமா இருக்குது. அப்ப வேற வண்டி மாத்துங்க. வேற வண்டி புகத்தல்ச்சுன்னா வேற வண்டிங்க அது புகத்தல்ச்சுன்னா அப்புறம் 3 ரோட்ல உட்காந்துக்கிட்ட கோட்டம் அந்த மசருக்கு தான் 3 நாளா சட்டையை நானே துவச்சு போட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்படியா? பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும் வப்பாட்டியும் நல்லா இருக்கணும். பொண்டாட்டியே வாழ்க வப்பாட்டியே வாழ்க. வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டி இருக்கிறது வப்பாட்டியே சேர்த்துக்கிறா. புண்ணிய வாழ்க்கை வணக்கம். பொண்டாட்டி இருக்கிறது வப்பாட்டி சேர்த்துருக்க புண்ணிய வாழ்க்கைக்கு வணக்கம். காலரி தொழுகிட்டு மூட்டை பூச்சி மருந்து முடிச்சு கைலாசம் போட வந்த வணக்கம். முத்தவங்க மத்தவங்க பெத்தவங்க சொற்கேட்டு கல்யாணம் செஞ்சவருக்கு வணக்கம். வணக்கம். தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு
நண்பர்களே, நாடக கலை ரசிக பெருமக்களே, இவ்வூர் நாட்டாமக்கரை அவர்களே, ஊர் தலைமுறை அவர்களே மற்றும் கோவிலில் ஆட்டிக் கொண்டிருக்கும் பூசாரி அவர்களே. ஆமையோ ஆட்டுறாரா? 5 கிலோ உளுந்து 15 கிலோ அரிசியை கொடுத்து விடு. அவர் நம்ம நாடகம் முடியக்குள்ள ஆட்டி கொடுத்துருவாரு. 6 வப்பாட்டி கொண்டு கொடு, தோசை சுட்டு தரும்பட. அப்படி தப்பையில என்ன இட்லிக்கு மாவு ஆட்டுறாரு? ஆட்டுறாருங்கிற தவறா நினைக்காதீங்க. கோயில் பூசாரி காலையில குளிச்சு எந்திரிச்சு வருவாரு. சரி, எந்திரிச்சு வந்தோடனே திறப்பாரு. எதப்பா? கோயில் கதவத்தை. சரி, திறந்த உடனே காட்டுவாரு. எதை காட்டுவாரு? தீப ஆராதனை தட்டை. சரி, காம் சொன்னா கையில பிடிச்சிட்டு ஆட்டுவாரு. கையில பிடிச்சுக்கிட்டா என்னது? மணியில 2 பக்கம் மணி இருக்குது. ஒண்ணு அண்டா மாதிரி பெருசா இருக்கும். சரி, மேல தொங்கிட்டு இருப்பாங்க. நடுவுல ஒரு கைத்தை கட்டி விட்டுருப்பாங்க. சரி சரி, நம்ம ஆளுங்க அதை புடிச்சிட்டு தான் ஆட்டுவாங்க. அதை புடிச்சுக்கிட்டா கயிறு கீழே தொங்கும். கைத்தவா? அந்த மணிக்கு பேரு ஆலயமணி, மகரமணி. அப்புறம் ஆலயமணியா? மேல இருந்து கிழமை தொங்குதா இல்லையா, அதனால அதுக்கு பேரு தொங்கும் மணி. தொங்கும் மணியா? அப்பாடி பேரும் மணிக்கு வைக்க சொல்றேன். அதே மாதிரி கோயில் பூசாரி கையில பிடிச்சிட்டு குலுக்குவாரு. அந்த மணிக்கு பேரு பூஞ்சமணி. என்ன மணியா? பூச்சரை மணி இல்லங்க, அதுக்கு பேரு கை குலுக்கல் மணி. பார்த்து குலுக்கு. கோயில் பூசாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களை நம்பக்கூடிய அருமை சகோதரர் ஊத்துப்பட்டியை சேர்ந்த கந்தசாமி அவர்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மாப்பிள வீட்டுல ஆமா என்னகமா இன்ப திருநாட்டு மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கரவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி என்னும் பேரில் நீண்ட வரலாறா அன்னம் பாடி வரும் வளை தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டா காவிரி பேர் வெற்றி அகன்ற காவிரியாய் பின்னடந்து கரிகால பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணமிடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லுமிடமெல்லாம் பேர் நிறுத்தி சீர்திருத்தி கள்ளும் கனியால் கரணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வல்லலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி நீங்கள் எல்லாம் எங்கள் இதயக்கனி நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேற எங்க நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடத்துவோங்க கண்ணு முன்னாலே நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற எந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழை மலர முகத்தை பார்க்கும் போதும் இன்பமா
போதும் இன்பம் பேராசையாலே வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ஆசையாலே வந்த துன்பம் நிலத்ததில்லை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி எங்கும் இல்லை அமைதி எங்கும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு எந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு காட்டும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காட்டும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரிந்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே இது வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே உலகில் பிரிவு மாறி வறுமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேறு எந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு நதியை போலே நாமும் நடந்து பயன் பெற வேண்டுமோ கடல் அலையை போலே விரிந்த யுதம் இருந்திட வேண்டுமோ நதியை போலே நாமும் நடந்து பயன் பெற வேண்டுமோ கடல் அலையை போலே விரிந்த யுதம் இருந்திட வேண்டுமோ வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டுமா வான போல பிறருக்காக அழுதிட வேண்டும் நாம் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் பயன் பெற வேண்டுமோ பயன் பெற வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு எந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு நீங்க நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க உங்க கண்ண முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாடு எங்கும் இல்லாம இல்லை என்றாலே ஐயா பக்கமேல 4 பேத்துக்கும் கொடுக்குறேன் என்னத்தை கொடுக்குற கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி உங்க 4 பேத்துக்கு வணக்கத்தை கொடுக்குறேன் வணக்கம் ஏன் தெரியுமா ஒரு நடிகன் வந்து பாடுறானா இப்படி பக்கமெல்லாம் அமையணும் சரி அமைஞ்சாதான் ஒரு நடிகன் பாட முடியும் சரிண்ணே. மைக் செட் அதே மாதிரி அருமையா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அடிக்கடி நன்றி சொல்ல காரணம் என்ன தெரியுமா என்ன? குமரன் மைக் செட்டை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கேள்விப்படல என்ன கேளுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 மைக் செட் அதான் காரணம் என்ன தெரியுமா ம். இங்க இருந்து சென்னை வரையிலும் போவாங்க பெரிய பெரிய மீட்டிங்லாம் அவங்க போடுவாங்க ம். நான் பார்த்துருக்கிறேன் சரி 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 நான் நிறைய மீட்டிங்ல போய் கலந்துட்டு வருவேன் ம் பேசுறதுக்கு இல்ல சரி மீட்டிங் பார்க்க வேடிக்கை பார்க்க போவேன் ஐயா அப்ப பார்த்தா நம்ம மைக் செட் அங்க இருக்கான் சரி வடமதுரை மைக் செட் நம்மளுக்கு இங்க இருக்குதே பேசாம இன்னைக்கு வேடிக்கை பார்க்க தான் வந்து பவரை தடை விட்டாங்க பேசாம குமரன் மைக் செட் உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்க 4 பேருக்கு வணக்கத்தை கொடுத்தேன் சரி ஏன் தெரியுமா ஏன்? நீங்க 4 பேர் எனக்கு தெய்வம் சரி ஆனா நம்ம அத்தனை பேத்துக்கு தெய்வம் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் உண்மையாலுமே ஏன் தெரியுமா ஏனே அவங்க முதலாளிக நம்ம தொழிலாளிக ஆமா தொழில் செய்ய வந்திருக்கிறோம் வந்திருக்கோம் முதலாளிக எங்க கிட்ட வேலையை வாங்கணும் வாங்கணும் வேலை வாங்குறத விட்டுப்புட்டு விட்டு பொண்டு அடிச்சு முடிஞ்சனே பப்பரக்கான்னு தூங்கப்படாது அப்புறம் என்ன யாராவது தூங்குனீங்க தண்ணி போட்டு எழுப்பு குடிக்கார பையில நம்ம சங்கத்துல 5000 ரூபாய் அவதாரம் பாத்துக்க எந்த சங்கம் நம்ம பூஞ்ச சங்கம் இருக்குது என்ன அந்த தண்ணி இல்லங்க பச்சை தண்ணி உள்ள 2 கூட வச்சிருக்காங்க சரி யாராவது தூங்குனீங்கன்னா நான் ஒரு வாட்டர் கேன் கொண்டு வந்திருக்கிறேன் அதுல மூடியில 3 ஓட்டை போட்டிருக்கேன் சரி தூங்குனீங்கன்னா தண்ணியை நறுக்கி கொண்டு வந்து பிழிச்சு அடிச்சு எழுப்புவேன் பிழிச்சுன்னா 1 லிட்டர் தண்ணி சரி சரி யாரும் தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருப்பான் முந்தா நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சுனே என்ன செத்து போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்க கற்பழிப்பா கொள்ளையா 6 வப்பாட்டின்னு சொன்னிய பாய் பயில வேணாச்சும் 3 தள்ளிட்டு போயிட்டானா ஐயா காரியம் வேற விஷயம் வேறனே ஐயே என்ன சொல்ல வரேன்னு சரி சொல்லுனே முந்தா நாள் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க நாடகத்துக்கு போயிட்டு வந்து அப்பதான் போய் படுத்தேன் சரி
படுத்தோடனே போன் வந்துருச்சு. என்ன புது நம்பரா இருந்துச்சு. எடுத்தோடனே அல்லோ அப்படின்னு. சரி. தம்பி பப்புனுக்கார தம்பியானாங்க. ஆமாங்க அப்படின்னு. சரி. தம்பி உங்களை ஊட்டிப்புல பாத்துருக்கான். இங்க ஊட்டிலையா? ஊட்டியில இல்லங்க, நாங்க ஓடுது இல்ல. சரி. அது என்ன டீ? அதான் டீ தான். அந்த டீப்புல பாத்துருக்கேன். சரி. அதனால உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு போன் பண்றோம் அப்படின்னாங்க. சொல்லுங்கய்யா அப்படின்னா நானும் தம்பி தம்பி நாங்க மதுரைக்கு பக்கத்துல காரியாபட்டியில இருந்து பேசுறோம் அப்படின்னாங்க. சரி ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு. தம்பி எங்க ஊர்ல திருவிழா, எங்க ஊர்ல நாடகம் வச்சதே கிடையாது, எங்க ஊர் மக்கள் நாடகம் பார்த்ததும் கிடையாது, நல்ல நாடகமா உனக்கு போடணும் அப்படின்னாரு. அதனால என்னங்கய்யா போட்டுக்கலாம் அப்படின்னு. சரி என்ன நாடகம் தம்பி போடலான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன் ஐயா நாங்க சொல்லக்கூடாது, சரி ஊருக்காரங்க என்ன விருப்பப்பட்டு கேக்குறீங்களோ அந்த நாடகத்தை போட்டு தர்றேன். சரி அப்படின்னு நான் சொல்ல. அப்படியா தம்பி அப்படின்னா அந்த வள்ளி திருமணம் போட்டு கொடுக்க தம்பி. சரி போட்டுக்கலாங்கய்யா அப்படின்னு. எவ்வளவு தம்பி செலவு வரும்னாரு. சரி என்னங்கய்யா பெருசா வந்துட போகுது, வெறும் 60,000 இருந்தா போதும். 60,000மா? 60,000. 60,000 சொல்லுங்க. 60,000 உச்சரிக்கிற முறை இருக்குது. 60,000 பெருசா தான் தெரியும். சரி 60,000. 60,000 சிம்பிளா தெரியுதா? 60,000 இருந்தா போதும் அப்படின்னு. சரி தம்பி அப்படின்னு இந்த செல்போன்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, என்னது பூக்குள் பேய். என்ன பேய்? பூக்குள் பேய். அதுக்குள்ள பேய் இருக்கா? பேய் இருக்கிறதுனால நிறைய பேர் பயந்துட்டு வெளியில முடியாது, நாக்க துருத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பூக்குள் பேய்ல 5,000 அட்வான்ஸ் போட்டு விட்டாரு. போட்டு விட்டோன்னே நான் 60,000 கேட்டேன். 55,000 இருக்குது. சரி நான் பேசுற மறுபடியும் ஐயா நாடகம் போறதெல்லாம் பெருசு கிடையாது. சரி நாடகம் பார்க்க கூட்டம் வருமா? ஏன்னா ஒரு கலைஞனுக்கு என்ன முக்கியம்? ஆமா கூட்டம் தான் முக்கியம். அவங்க இருந்தாதான் நம்மளுக்கு வேலை. ஆமா இல்லன்னா வேலை கிடையாது. என்ன தம்பி இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? சரி என் ஊர்ல வந்து பாத்துட்டு அப்புறம் சொல்லுங்க தம்பினாரு. சரி அப்படின்ட்டு நானும் காரைக்குடியில பார்ட்டி எல்லாம் போட்டேன். ஏப்பா காரைக்குடியில போட்டிருக்கேன்? அது வந்து பக்கம். சரி வண்டி வாடகை கம்மியா, அதனால அங்க போட்டேன். சரி போட்டு ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டேன். போனோடனே சீனை கட்டுனா. சரி சாப்பிட்டான். நாடகத்தை ஆரம்பிச்சா. சரி ஆரம்பிச்சோடனே பப்புனுக்கார வெளியில வந்து பாக்குறேன். என்னப்பா கூட்டம்? கூட்டம் சரியான கூட்டம். கூட்டம் அதான் நாடகமே வச்சது இல்லையாமா, அதனால இருக்கும். சரியான கூட்டம். ஆனா அந்த ஊர் கட்டுப்பாடு என்னமோ தெரியல. என்ன எல்லாம் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிதான். ஐயா கலர் துணியே பார்க்க முடியல. சரி ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நம்ம ஊருக்காரங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, அந்த ஊருக்காரங்க யாரும் பக்கத்துல உட்காரல. அவங்க அங்க ஒரு கோயில் தெரியுது, அங்க உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாரும். ஏப்பா அவ்வளவு தூரத்துல உட்கார்ந்துருந்தாங்க? சில பேருக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாக்ஸ் கிட்டிருங்க. சரி நெஞ்செல்லாம் வலிக்கும். அங்க உட்கார்ந்து கேட்டா நல்லா புரியும் அப்படின்ட்டு அங்க உட்கார்ந்து இருக்காங்க. சரி நான் என்ன நினைக்கிறேன், என்ன எங்க பார்த்தா என்ன, ஆமா ஆளுங்க உட்கார்ந்து ரஷ்டா. சரி சரி அப்படின்னு நானும் டான்ஸ்கார பிள்ளைய சனிமூலையில போட்டு கும்பிடுறேன். சனிமூலையில போட்டு குமிரி தள்ளிட்டு இருக்கிறேன். குமிரி தள்ளி கும்பிடுறியா இல்ல குமிரிட்டு தள்ளியா? குமிரி தள்ளுறேன். குமிரி தள்ளுறேன். அது இல்லங்க, சனிமலை வாட்டத்துலதான் கொட்டகைய போட்டிருந்தாங்க. சரி அதனால சனிமலையில போட்டு நான் அந்த பிள்ளைய 1:30 மணி வரையில ஆடுறோம். ஆட்டமாடா போட்டீங்க? நீதான் குமிரி தள்ளு. இன்னைக்கு கூட்டிட்டு வரலையே குமிரிய, சரி போட்டு குமிரி தள்ளுற 1:30 மணி ஆயிடுச்சு. சரி ஆஹா மணி 1:30 ஆயிடுச்சு, நம்மளே ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு வள்ளியம்மா வெளியில தள்ளி விட்டேன். எங்க கொட்டாய் விட்டு வெளியே தள்ளி விட்டியா? கொட்டையை விட்டு வெளியில உள்ள பவர் போட்டு வெளியில போய் பாடுமா ஆட சொல்லியா? அந்த அம்மா வெளியில வந்து குயில் மாதிரி பாடிட்டு இருக்காங்க. குயில் மாதிரி குரல் வளம் அப்படி. சரி இந்த அம்மாவே பாடிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆமா நாரதர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை தள்ளி விட்டோம்னா 2 பேத்துக்கும் வாக்குவாதம் வரும். சரி நம்ம சண்டையை மூடி விட்டுட்டு ஓரமா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நாரதரையும் வெளியில தள்ளி விட்டேன். சரி நாரதருக்கும் வள்ளிக்கும் தர்க்கம் நடக்குது, என்னால உள்ள இருக்க முடியல. சரி ஏன் தெரியுமா? நாரதரை நான் சந்திக்கணுமே, நானும் நாரதர வேஷம் போட்டு வெளியில வரேன். சரி எனக்கும் நாரதருக்கும் பயங்கரமா தர்க்கம் நடக்குது. மணியை பார்த்து மணி 3. சரி ஆஹா மணி 3 ஆயிடுச்சு. இந்த முருகன் போடுறவர்னு ஒருத்தரை கூட்டி வந்திருக்கமே, ஆமா அவரு பாவம் தானே, அவரை வெள்ள நான் விடலாம். சரி அப்படின்னு உள்ள போய் பாக்குறேன், ஆளை காணோம். அப்புறம் எங்கேயா போனாரு? வண்டியில போறது கிடந்தாரு. சரி 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 எப்படி படுத்திருந்தாரு தெரியுமா? எப்படி? வண்டி கதவை திறந்து போட்டு 2 காலையும் தூக்கி இப்படி வச்சுட்டு படுத்திருந்தாரு. நான் போனே தட்டி விட்டு எழுப்பிட்டேன். எந்திரிச்சியா? என்ன சார் அது அவர்தான் தூங்குனவரை தட்டி விட்டு எழுப்புனுங்க. ஆமா மாப்பிள்ள எச்சி ஊறிச்சு காரி துளிச்சுன்னு துப்பிட்டு வந்துட்டேன். பாரு எந்திரி சொன்னி அண்ணே வாங்கினே நேரமாச்சு அப்படின்னு. சரி என்ன தம்பி மணி 3:30 ஆகுதுனாரு. நம்ம எத்தனை மணிக்கு விடுவோம்? முருகனை ஒரு 5:30 கூட விடுவான். அப்படிதான் விடுவான். அன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் வெளியில தள்ளி விட்டேன். அடிபடிச்சு கட்டு போட்டு தள்ளி விட்டேன் பாட சொல்லி. அப்புறம் வெளியில வந்து சொம்ப காணாமடா, செம்ப காணாம பாடுவாங்கல்ல, சம்போ மகாதேவடா. சம்போ
மகாதாவா நீங்க வேற அவர் பாடினது சரிதான். இவர் சொம்பா காணாமடான்னு வெளியில வந்து பாட டான்ஸ்காரப்புல அந்த நேரம் பார்த்து சொம்பத்துக்கிட்டு காட்ட பக்கம் போயிடுச்சு. இருக்க கொண்டுட்டு தர்றேன் நீங்க சம்பவ மகாதாவா பாடுங்கன்னு பாட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வேற நான் வந்தாரு. ஓடுது பாருனாரு. நான் போய் எங்கடி ஓடுதுன்னு மறைச்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அவர் மானுடைய அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு வேலை முடிஞ்சாலும் உள்ள இருக்க முடியல. பவுடர் அழிச்சிட்டேன். அப்பதான் லேசா பல்லன்னு விடியுது. சரி ஒரு 5:45 இருக்கும். சரி இப்பவாது இந்த கூட்டம் இருக்குதா போயிருச்சா பாக்கலாம். எனக்கு ஒரு ஆர்வம். நானும் பவுடர் அழிச்சிட்டு வெளியில வந்து பாக்குறேன். அப்ப தேர்ந்து எரிஞ்சிச்சு. என்ன சொன்னங்குறியா? ஒரு 2000 செம்பிளி ஆடு கட்டி கிடந்துச்சு. செம்பிளி ஆட்டு பட்டிக்கு முன்னாடி கொட்டகையை போட்டுட்டு ஊருக்காரங்க கூட வீட்டுல போய் தூங்கிட்டாங்க. ஏன்னா செம்பிளியான பாத்துக்கிட்டு அந்த கும்பரி தள்ளியே. அப்புறம் அவ்வளவு தூரத்துல இருந்தா வெள்ளையா தெரியும். சரி வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டி இருக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். விடிஞ்சு பாக்குறேன் செம்பிளி ஆட்டு பட்டி. சரி அது ஒரு 2000 ஆடு இருக்கும். ஒண்ணு கடிக்க கூட யாரும் போகல. எப்படி போவாங்க? ஆடு பட்டிக்குள்ள அடைச்சு கிடக்கு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். சரி போனா போயிட்டு வரவே நம்மளுக்கு என்ன. சரி நாடகம் முடிஞ்சிச்சு. நாட்டாம வர்ற பணம் கொடுக்க வந்தாரு. வந்தோடனே 60,000 கொடுத்தாரு. 60,000? இது 5000 அட்வான்ஸ் வாங்கிட்டு இல்ல? அதான் நானும் சொன்னேன். சரி ஐயா எனக்கு 55,000 வந்தா போதும். சரி 5000 அட்வான்ஸ் வாங்கிட்டேனே. இல்ல தம்பி வச்சுக்கிட்ட தம்பினாரு. காரணத்தை சொல்லுங்க. சரி அப்பதான் அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? தம்பி எங்க ஊர்ல வந்து செம்பிளியாட்ட பார்த்துட்டு நாடகம் ஒரே குரூப் நீங்க தான் தம்பி. 5000 சேர்த்து வச்சுக்கல தம்பி. அங்க போட்டேன். அந்த மாதிரி சில ஊர்கள்ல நாடகம் வச்சா கூட்டம் போக மாட்டேங்குது. இன்னைக்கு கூட்டம் கடல் மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு யாரும் வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. விடிய வரல நான் வந்துகிட்டே இருப்பேன். காமெடி அதிகமா இருக்கும். வீட்டுக்கு மட்டும் போயிடுவேன் சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுனால நாம 3ஆம் கிளாஸ் பெயில் வேற இவ்வளவு எழுத்து இருக்கு. ஒட்டிக்க அப்படி போடுறேன். இனிமேல் பிரசக்கு யாரும் போகாதீங்க. என்கிட்ட கொடுங்க நான் ஒட்ட வச்சு கொடுத்துட்றேன். ஆமையா நிறைய இடத்துல இருக்குது. ஸ்ரீ சக்தி விநாயகர் துணை, ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் துணை, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் வடமதுரை ஒன்றியம் கோப்பம்பட்டி ராஜல கம்பளத்தார்கள் வணங்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் 31வது ஆண்டு உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஊர் பொதுமக்கள் மற்றும் ராஜ கம்பளத்தார்கள் கோப்பம்பட்டி ஊர் நாயக்கர் கே பழனிசாமி நாயக்கர், பெரியபண்ணை திரு பி பார்த்திபன், நடுப்பண்ணை திரு டிபிஎஸ் லட்சுமணகுமார், திரு பி அழகுமலை, விழா குழுவினர்கள் ஆர் கிருஷ்ணசாமி நாயக்கர், பி சக்திவேல், பி அழகர்சாமி, டி ஆண்டிச்சாமி, பால் பிராக்கெட் போட்டிருக்கிறாங்க. அன்புள்ளங்கள் இணைந்து நடத்தக்கூடிய நாடகமாகப்பட்டது. இங்கு நடக்கக்கூடிய நாடகம் பாஞ்சாலங்குறிச்சி படைவீரன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் சரித்திர நாடகம். இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களின் விவரம் சிம்ம குரலிட்டு சிங்க அடைபோட்டு வெட்டி மரசு கொட்டி தமிழகம் வெட்டி மரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் தொப்பமட்டியைச் சேர்ந்த என்வி தம்பி அவர்கள் இவரங்கமடையில் பகதூர் வெள்ளைய தேவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாசத்தில சிறந்தவராம் எங்களோட தம்பியவா, வீரத்தில சிறந்தவரா கண்ணமா கண்ணமா, எங்களோட தம்பி அவர் சொல்லம்மா சொல்லம்மா, எங்களோட தம்பி அவர் சொல்லம்மா சொல்லம்மா. பாசத்தில சிறந்தவரா பாசத்தில சிறந்தவரா எங்களோட தம்பியவா, வீரத்தில சிறந்தவரா கண்ணமா கண்ணமா, அவர் எங்களோட தம்பி அவர் சொல்லம்மா சொல்லம்மா, அவர் எங்களோட தம்பி அவர் சொல்லம்மா சொல்லம்மா. தொப்பப்பட்டி சிங்கமாடி எங்களோட தம்பி அடி, தொப்பப்பட்டி சிங்கமாடி எங்களோட தம்பி அடி, வாழ்விட்டு வந்தாடி கண்ணமா கண்ணமா, எங்களோட தம்பி அவர் சொல்லம்மா சொல்லம்மா, அவர் எங்களோட தம்பி அவர் சொல்லம்மா சொல்லம்மா. சுந்தர தமிழிலே பாட்டு செய்து பிஞ்சு இதயங்களில் உறவாடி தமிழகம் வெற்றி மனசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரி ஏ பார்வதி அவர்கள் இவரங்கமடையில் வெள்ளையம்மாளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ, வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, துள்ளிரு வெள்ளையே
போய் தூது சொல்ல மாட்டாயோ தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. என் நகரமும் பொன் நகரமாக விளங்கி நாட்டு மக்களும் நல்லாசி பெற்று தமிழகம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் தங்கவேல் அவர்கள் இவரங்கமடையில் கட்டபொம்முவாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொன்னகையில் தந்தேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் கருணையுள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார். நடிப்பிசை வேந்தன் அன்புக்குரிய அருமை சகோதரர் சிம்மனாமட்டியைச் சேர்ந்த ஊர் நாயக்கருமாகிய ஏஎஸ் சுப்பிரமணி அவர்கள் இவரங்கமடையில் ஊமை திரையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும் நிலைமை தொங்க நெருங்கி வந்தான் நிழல் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது ரத்தம் உள்ளது. சிரிப்பின் சிகரம் என்று பெயர் பெற்று தமிழகம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் அழகு ராஜா அவர்கள் இவரங்கமடையில் தானாதிபதி பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவாய் நம்ம நாட்டிலே எத்தனை காலந்தான் ஏமாற்றுவாய் நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டிலே. நடிப்பிசை வேந்தன் அன்புக்குரிய அருமை சகோதரர் கடவுரை சேர்ந்த பழனிவேல் அவர்கள் இவரங்கமடையில் கம்பளம் பின் காலாந்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூப்பு குயிலாக பாடு பண்பாடு இடம் பறந்தாலும் திசை மாறி திரிந்தால் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் வடிவேல் அண்ணனை கேளுங்கள். பாட்டை முடிச்சு விட்டீங்களா? இருக்கட்டும் அப்படிதான் இருக்கணும். இசையில் இலக்கணம் என்று பெயர் பெற்று தமிழகம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் துண்டக்கானா சி சொல்லுவேன். எவ்வளவு தெளிவா எழுதி போட்டிருக்கு என்னமா துண்ட காணா. உங்க ஊர் பேர் என்ன? சரி உர்ரா துண்டு காணான்னு சொல்லிட்டு ஆமா அங்க எப்படி துண்ட காணான்னு எழுதியிருக்கா காணாங்கிற இடத்துல மட்டும் துண்டை வச்சு படி எங்க ஊர் பேர் வரும். எப்ப படி படி துண்டு அங்க இருக்கு. சரி உங்க ஊர் பேர் அதா துண்டு அங்க இருக்க துண்டை வச்சு படிக்க சொன்னீங்க. அப்படிதான் எழுதியிருக்க. எழுதி இருக்கிறதா உங்க ஊரா? ஆமா முதல்ல சொல்ல வேண்டியதானே. நீதாடா துண்ட காணானே. இருங்க நான் எழுத்து கூட்டியாவது படிச்சு போடுறேன். சரி சரி படி. தெண்டமா உழைக்கணும். அட பாய் பயில இப்ப 4-5 மாசமா உங்க கூட தாண்டா உழைச்சிட்டு இருக்கேன். தெண்டமாவா உழைச்சிட்டு இருக்கேன். அத போல பண்ண அத போல அர்த்தம் மாதிரி இருக்கு. பேசாம உங்க ஊர் பேர் தான் என்னங்க? துண்டமாங்கணுமா? நல்லா சொல்லு. நான் 3ஆம் கிளாஸ் பெயிலும் முதவே சொல்லிவிட்டேன். சரி 3 வருஷம் 3ஆம் கிளாஸ்லயே இருந்தேன். அப்படி கேரளா ஏழை குட்டச்சி ஏழை அவசரப்படுற இருல என்னல வால் மாதிரி வேறைய மாத்தி பிடிச்சிரா திறகம். சரி இருக்கட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர் தொண்டமாங்கணத்தை சேர்ந்த சி வடிவோல் அவர்கள். ஏன்டா இம்சை பண்ற நீ சொல்லவே வேணாம்டா சாம்சம் விடுறா. சரி விடுங்க. 3ஆம் கிளாஸ் ஸ்லிப் ஆகும். இல்ல என் பேரே சொல்லாதே ஆக மொத்தம் பாவமா இருக்குதுங்க. ஏன் பாவெல்லாம் படாது எல்லாத்துக்கும் தெரியும். தொண்டமாங்கணத்தை சேர்ந்த சி வடிவேல் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டினை இசைப்பார்கள். உலகத்தில் எந்த பாடல் இருந்துட்டாலும் 10 மாசம் பெற்றெடுத்த தாய்க்காக ஒரு பாடல். 300 நாள் சுமந்து மூச்சடைக்கு பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்னை பக்குவமா என்றெடுத்து மாறுலையோ தோறுலையோ நான் ஒரு கையடையற்றி காட்டுலையோ மேட்டுலையோ நெத்தி வேர்வெடுத்த தொட்டி எனக்காக தாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாய பூமி அம்மா எனக்காக தாகம் செஞ்ச சாமி
என்னைக்குமே நீதாய பூமி அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மளை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவளே மறந்த அவன் செத்தவனே தாண்ட அந்த உத்தமிய நினைச்ச அவன் உத்தவனே தாண்ட அம்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த என் அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் வாழா தந்து பொத்தி வளர்த்திட்ட என் அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம தூசி துரும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த என் அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த என் அம்மா பாசத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா ஓ பாசத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா அம்மா தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஜன்மம் இது மாறாத சொந்தம் கோயில் கரவாடச்சா சாமி தூங்க போறதில்ல கோடி பணம் இருந்து நெஞ்சுக்குள்ள இன்பமில்ல தாயின் மடியில தான் என்னைக்குமே துன்பம் இல்லை தாய் மனசு என் தாய் மனசு அது நான் வளர்ந்த முள்ள என் தாயாலாதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை அண்ணமே அண்ணமே அண்ண சொல்வேதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலையே சொந்தம் தாத்தாயே விட்டு போகலையே தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஜன்மம் இது மாறாத சொந்தம் ஊட்டி வளர்த்திடவே உணர்க்க மறந்தவனா தூக்கி எடுத்து என்ன தோல் சுமந்து காத்தவனா தூளி படுக்கையிட்டு தூங்கப்பட்டு படிச்சவனா தூசி துரும்பு வட்டாதாமரதி தவிச்சவன் நோய் நொடியா நான் நோய் நொடியில் விழுந்தா அவ பாய் படுக்க இழந்தா தன் வாய் வைத்து மறந்து என்னை கோயிலுக்குள்ளோ சுமந்தா அண்ணமே அண்ணமே அண்ண சொல்வேதமே சொல்லத்தான் ஒரு மாப்பிள்ளை கடமுறை சேர்ந்த எஸ் மாரிமுத்து அவர்கள் மிருதங்கம் டோலாக்கன் தபிலாவை சேர்ப்பார்கள் மாறி குத்த மாட்டான்டா அவன் கணக்கா குத்துவேன் மாறி குத்து இல்லங்க மாறி முத்து அப்படி சொல்லியா மாப்பிள்ள
மாஸ்டர் என்ற பெயர் பெற்று தமிழகம் வெற்றி சுற்றி வரும் அன்புக்குரிய அருமை அமைச்சர் விடுதி வரையிலும் தாயாக விளங்குவது தாளம். தாளத்தினை இசைப்பவர் அன்புக்குரிய அருமை மாமா கருவார்பட்டியைச் சேர்ந்த KRS சந்திரன் அவர்கள் தாளத்தினை இசைப்பார்கள். ஒட்டுக்கடை ஓரத்திலே தோடு இரண்டாங்க தோடு மூணாங்க தோடு நாலாங்க வாங்க சொல்லு சைன்ஸ் அப் சைன்ஸ் அப் சைன்ஸ் அப் சைன்ஸ் அப் அந்த மாதிரி எடுத்து வரவாளுக்காக வணிகே நெஞ்சாக்க வரும்போது ஒட்டுக்கடை ஓரத்திலே கொலசு உண்டாங்க கொலசு இருந்தா கொலசு மூணாங்க வாங்க சொல்லு அத வாரி இருந்தாக்க வரவாளுக்க வழிகே நெஞ்சாக்க வாரே போதே வாரி இருந்தாக்க வழிகே நெஞ்சா வரவாளுக்காக வாரே போதே ஆமா PS ஆதி திருமண தகவல் மையம் உரிமையாளர் P பாலசுப்ரமணி ஆசாரி அன்புள்ளங்கள் தென்னிந்திய திருமண அமைப்பு உட்பட்டது கோப்பம்பட்டி மோர்பட்டி அஞ்சல் வடமதுரை வள்ளி திண்டுக்கல் அன்புள்ளங்கள் 21 செல்வங்களை அன்பளிப்பாக வரவழைத்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். வண்ண வண்ண சீன் அமைப்பு அண்ணன்மார் சீன் கம்பெனி இருப்பிடம் தொப்பம்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு வடிவாங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அப்புறம் சோறு கண்ணா கருதா இருப்பேன். முகரே பாரு கொட்டா வச்சுக்கு சேவிங் பண்ணுவேன். அப்படியா இருக்கு? சாப்பிட்டீங்களா? அப்புறம் நான் பியா இருந்தீங்க சோறு சோறா இல்லையா? சாப்பிட்டீங்கல்ல? சைவமா அசைவமா? சைவமா? என்ன போட்டாங்க? இலைய போட்ட நீ தின்னுட்டியா? நீ தானே இலைய போட்டாங்கன்னு சொன்ன. கப்ப வச்சாங்க, தண்ணி ஊத்துனாங்க, சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், பாயாசம், அட்டை. முகரைக்கெல்லாம் வட்டை 2 ஜோகு போட்டு உள்ள வச்சிருக்கிறேன். நாட்டு முட்டை முட்டை போட்டாங்க. இந்த சைவமா? முட்டைக்கோச கூட்டு, வாழைக்காய கூட்டு. கடைசியில் உங்களை கூட்ட விட்டாங்களோ என்னமோ நான் நினைச்சேன். சைவமா உங்களுக்கா? என்னைய உங்களுக்கெல்லாம் சைவம் போட்டு என்னைய மட்டும் அய்யலூர் ஓமுருவா ஹோட்டல்ல விட்டு போட்டாக பாரு. என்ன அடிவதையா போட்டாங்க? அது இல்லையா, எனக்கு போட்டது கோழி கொட்டை, ஆட்டு முட்டை, கூமுட்டை போடலையே. காலையில நான் போய் அந்த கடையில கேட்பேன், ஏன் எனக்கு கூமுட்டை போடலன்னு. உங்களுக்கு எல்லாம் போட்டுருக்காங்க. என்னய்யா திட்டினாரா? ஏண்டா இழுச்ச பையல, ஆட்டுக்கு எதிர முட்டை கோழிக்கு எதிர கொட்டை வெள்ளை வெள்ளையா இருந்தது. என்ன பிடித்த பையல கெடா ஆடு பாத்துருக்கியா? அதுக்கு பின்னாடி பாரு 2 தொங்கும்படி வாழா வாழவா வாளுக்கு கீழே பாடுறா, காலு கவட்டக்குள்ள பாரு. ஆமா பேக்கல பேக்கல பின்னால ஏன் பேக்கல கண்டிருக்கு உங்க பட்டி பாடுறா. ஆமா ஆமா புட்டு அதான்டா நீ அது ஆட்டு கொட்டையா? கிரக நான் நாட்டு முட்டை நினைச்சு வாயில போட்டு மென்னா இங்கிட்டு ஓடுது வலிக்கிட்டு மெல்ல முடியாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. மெல்ல முடியாம தாளக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன் நான். என்ன பண்ணாரு? இருக்கட்டும். அருமையான சாப்பாடு அன்பான முறையிலும் அழகான முறையிலும் எங்களுக்கு உணவு உபசரித்த அன்புள்ளங்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு மைக்கு குயிக்கு டீப்பு டாப்பு லைட்டு வெயிட் கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் ஜெனரேட்டர் மூலமாகவும் பேட்டரி மூலமாகவும் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொடுக்கும் ஒரே ஸ்தாபனம் வடமதுரையைச் சேர்ந்த ஸ்ரீ குமரன் ஆடியோஸ்.
செக்ஸ் பாட்டு போனேன். இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை. பிறகு நான் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? முத்தமிழும் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் உன்னுடைய ஆஸ்தான வித்துவான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல். உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் என்னுடைய இசை முழுவதும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமை என்று நான் உனக்கு பட்டயம் வைத்து தருகிறேன். உன் பாடகன் தோற்று நான் ஜெயித்து விட்டால் என்னுடைய பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை என்று நீ எனக்கு செய்து அதன் பிறகு இந்த நாட்டில் எவனும் பாயத்து வந்து பாடக்கூடாது. எங்க போனாலும் அந்த ஊர் நம்ம ஆளணும். அந்த ஊர்ல ஒரு கலக்கணும். இந்த ஊருக்கு நம்ம யாரும் காமிக்கணும். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல எவன் கொடி பறக்கும்? எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அருமையான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி ஒளி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுத்த ஒரு ஸ்தாபனம் வடமதுரையைச் சேர்ந்த ஸ்ரீ குமரன் ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் அதில் விடிய வரையிலும் கண்ணும் கருத்துமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அபிநய சுண்டலியா பெருச்சலி சுந்தரி நாட்டிய தாரகை முன்னழகு பின்னழகு அவள் நடையோ நக்குமா உள்ள போய் செஞ்சு பார்த்துட்டப்போ ஏன்டா கேக்குற உடைய ஊர்வசி அன்புக்குரிய அருமை சகோதரி இந்திரா. நீங்க வாடா, ஏன் நீதான் அந்துராங்கிற. நாட்டிய தாரகை அன்புக்குரிய அருமை சகோதரி இந்திரா. என்ன கூப்பிடுற? அருமை சகோதரி இந்திரா. என்னயா இந்த பிள்ளை பேரியா? அருமை சகோதரி இந்திரா. அட கிரகத்தை அந்த பிள்ளை பேரியா? ஏன்டா இந்திரான்னு ஒரு பேராடா? இந்திரான்னு இப்படி வர சொல்றது அது யாரு சொன்னது? தெலுங்குல இந்திரான்னு இங்க வர சொல்றது. சரி, தமிழ்ல உங்க வெட்டி இந்திரா அவர்கள் யுவரகமடையில் டான்சராக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகாய தாமரையே தேவரையே பூங்காத்து விசையில பூவரிக்க வாடிப்புள்ள பூங்காத்து விசையில பூவரிக்க வாடிப்புள்ள தாமணி உண்டியில என் உசுர முடிஞ்சவளே தாமணி முண்டியில என் உசுர முடிஞ்சவளே காவேரி கரையினில காத்திருக்க வாடி புள்ள காவேரி கரையினில காத்திருக்க வாடி புள்ள ஒய்யார நடனத்தை ஊருக்கு தான் போறவள ஒய்யார நடனத்தை ஊருக்கு தான் போறவள அத்த மகரத்தினே ஒளிவிட ஆசவாட்ட சொல்லு புள்ள ஆசவாட்ட சொல்லு புள்ள குளிச்சு அது குளிச்சு தாள மூழ்கி கோயிலுக்கு போற உள்ள குளிச்சு
அருமை சகோதரர் ஊத்துப்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் பக்தி பரவசம் பண்ணக்கூடிய நாடகங்கள், புண்ணிய புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், எவ்வித நாடகமாக இருப்பினும் அவர்களிடத்தில் கொடுத்தால் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுப்பார் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு பித்தாளத்தோடு வெக்கத்தோடு ரோசத்தோடு போட்டிருக்கிறது வீரப்பொருளை வாங்கின கவரிங் தோடு பாம்பை மசத்தை மறுபாது ஜக்கமநாயக்கம்பட்டியை சேர்ந்த ஐயப்பன் ஆடியோஸ் உரிமையாளர் அண்ணன் அவர்கள் இந்த எனக்காக 51 செலவத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். 51 rupees என் சார்பாகவும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அன்பளிப்பு கொடுக்குறவங்க தயவு செஞ்சு இந்த 500 தாளா கொடுங்க. ஏப்பா கொரோனா வந்தப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் கடை வாங்கிட்டான். கட்ட முடியுமா? எங்களை சேர்க்காதே, உன்னோட சப்ஜெக்ட் அது. அதான் 6 வீடு வாங்கி போட்டுருன்னு வெளியில சொன்னதெல்லாம் பேச்சுக்கிட்டேன். வப்பாட்டி குளுக்கோஸ் குளுக்கோஸ் டொலுக்கோஸ் பேசாம இருக்கட்டும். எல்லாத்த பேரும் சொல்லியாச்சு. ஆமா ஆமா. என் பேரை சொல்லணும். உன் பேரை யாரா கேட்டா போடா புள்ளைய வர சொல்றா, லேட் ஆச்சு. நான் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளை பிள்ளை பேரை சொன்னேன். சொன்னானே வையார நடை நடந்து ஒரு காக்கா போறா புள்ள உன்ன உங்க ஐயா ஏலே பொம்பளைக்காண்டி எது வேணாலும் செய்வோம் நாங்க. கடனாளி ஆயிரணும் போனா போதுற பொட்டிய விக்கிற மாதிரி பொட்டி போனாலும் குட்டி வருது இல்ல, அதான் பாடுற. இது எத்தனாவது பெட்டி? 3வது பெட்டி. 3 பெட்டியை வித்துமான்னு தெரிஞ்சல. 15 வித்தாலும் சரி உங்க பெட்டி தான். சரி இருக்கட்டும். முடியல நம்ம பேரை சொல்லிடுவோம். சொல்லு. இவருங்க மனைகள் இது மேடை தாண்டா இழுச்சா பையில மேடை சேர்த்துதான். மேடையா யாரா? என் பேரை என்ன சொன்ன? இப்ப 6 மணி வயசு அடியோன்னு சொன்னே இல்லையா? பப்புனு நான் தான் குமரேசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு மக்களும் மைக்கு மசுன்னு நம்மள்ட்ட பேசக்கூடாது. சரி விடு, மேடையை நம்ம என்ன காட்டி எடுத்துட்டு போறோம். வேண்டாம் விடு. இன்று நடக்கக்கூடிய நாடகத்தில் இந்த நாடகம் தாண்டா நடக்குதாங்கன்னா ஒயிலாட்டமா நடக்குன்னு உட்காந்துருக்க கேளு பிளீஸ். எங்கே போனாலும் கேட்டு போட்டா எங்கிட்டு போறோம். சரி பிளீஸ் ஹெல்ப் மீ. எந்திரிக்குமா? ஹெல்ப் மீ. சரி சரி சரி. அமைதியா இருக்கு. மூச்சு வரப்படாது. மூச்சு வரப்படாதா? மே மூச்சு விடுங்க. கீ மூச்சு விட்டு அவர் மூஞ்சிய காசு காய்ச்சி அமைதியா இருக்கணும். இவருங்க மனைகள் சிரிப்பு நடிகராகவும் மற்றும் பல வேடங்களில் வேடம் தாங்க நடிக்க இருப்பது இளமணத்தைச் சேர்ந்த எஸ்.எம். குமரேசன். பாரு இலை வீட்டில் உட்காந்து பேசுற மாதிரி. தான் மொட்டை சேர்த்தாங்க குடினு ஈடு வச்சு போகிறத தம்பி மாறிவிட்டா அழகா அழகா பெரியவர என்னம்மா ஆத்தா என் பேரை சொல்றப்ப யார் யார் இடைஞ்சல் பண்றாங்களோ நல்லா இருக்கட்டும் விடு. நான் வரையலாம் வணக்கம் பேரை சொல்லியிருக்கேன். சொல்லிட்டியா? ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பேர்? இல்ல பேர் என்ன பேர் சொன்ன? கேட்கவே இல்லை. இளமணத்து குமரேசன். இளவெடுத்தானா? இளவெடுத்தானா? இளவெடுத்தாலங்க. சரி இளமணத்தான். இளமணத்தானா? இளமணத்தான் வம்புழுத்தேன். வம்பு இழுத்தேன். சரி சரி சரி. அந்த மாதிரி இல்லைன்னா நல்ல பாட்டு ஒண்ணு பாருங்க. பாட்டா? கிச்சனை தூக்கி வச்ச யாருக்குமே இப்படி பாடிக்க கூடாது. அப்படி ஒரு பாட்டை பாடுங்க. என்னடா பாடுறது? ஏன் நல்ல பாட்டா? ஒரு படி மேலதான் இருக்கணும், கீழே வரக்கூடாது. சரி. கிச்சன் நாடு மீ பண்ணகத்தை நினைச்சு பாடுறேன். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று இறங்குவார் பலர் இருக்கு. இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனி நக்கி மகனி மகனி நக்கி மகனி மகன். நீங்கள் பாடிய பாடலில் பிழை இருக்கிறது. எவ்வளவு பிள்ளை இருக்குதா? நம்ம ஏஜென்ட் சொல்லி பிடிச்சுக்கிட்டு சம்பளத்தை கூட நான் சந்தோஷமா வாங்கிட்டு போறேன். அந்த பிள்ளை இல்லைங்க, பாடல் வரி என்ன? என்ன? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்? ஆமா. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. உங்க அப்பா பேரு செல்வமா? செல்வம் இல்ல செல்வ மகனே. பாடல் வரி. நீங்க ஏன் நக்கி மகனேன்னு பாண்டீங்க? என்ன என்ன காரணம்? ஒன்னும் சொல்லியா? ஆமா ஆமா சொன்னாரு சொன்னாரு. 5 வருஷமா நீ பிறக்கவே இல்லடானாரு.
பாவம் வீட்டுல இடம் இல்லையா? பாவம் மலையில போய் யாருன்னா முள்ளு குத்திருக்காங்க. சரி சரி. இவர்கிட்ட சரி சரி. யாருக்கு? இவங்க மாலை கொடுத்தாங்க. சரி சரி. போட்டு பள்ளி போயிட்டாங்க. மேல மலை ஏறி கீழே வந்துட்டாங்க. அங்க வந்து சித்தநாதன் பஞ்சாமிர்தம் ஒரு கிலோ டப்பா உங்க அப்பா வாங்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து வீட்டுல மாலை எல்லாம் கழிச்சு வச்சுட்டு விருது ஒண்ணுமா? ஆமா விருது விடணும். கதவெல்லாம் சாத்திட்டாங்க. நட்டு வீட்டுல உட்காந்து உங்க அப்பா உங்க அம்மா எகுத்து நல்லா நினைச்சு பாத்துக்க. அந்த பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமா அப்பா மூடி திறந்து உங்க அப்பா உங்க அம்மா அதுல ஊத்தி அதுல தப்பா நினைக்காதரா உள்ளங்கையில. ஐயோ மனசு பக்குன்னு ஆயி போச்சியா. பஞ்சாமிர்தம் கீழே ஊத்தி கையில ஊத்தி. ஆமா ஆமா கையில ஊத்தி தான் நக்கணும். அது என்ன பண்ணணும்? நக்கணும். எப்படி? ஆஹா நாக்கு நல்லா போடுறடா நீ. நான் நாக்கு போட்டே பேர் வாங்கினாலுங்க. அப்படி சொல்றேன். சரி. பஞ்சாமிரதத்தை நக்கி பிறந்ததுனால நான் நக்கி மயன். சரி. அதே சமயம் பழனி அடிவாரத்துல எதையாவது வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிக்குமாவேன்னு பாடிடுவேன். எதையாவது வாங்கி கடிச்சிருக்காங்க. கடிக்குமாவே. எதையாவது வாங்கி சப்பி இருக்கிறாங்க. சப்பி மகன்னு பாடிடுவேன். நன்றி வணக்கம். வணக்கம். என்ன சப்ப சொல்றியா? 10 ரூபா. 30 ரூபா வந்தோம். அதனாலதான் உனக்கு சங்கு பூச்சியாட்ட உள்ள போய் வச்சிருக்கேன். ஆனா உன்னதெல்லாம் புடலங்காயாட்டம் கரகம் வந்திருக்கிற பிள்ளை சந்திக்கணும். போய் பார்க்கலாமா? போலாமே. ஆட்டுக்கு தலை